புதிய குரலுடைய கருத்தியல் பயிற்சி பட்டறை இது 3வது அரங்கமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது. அ வகுப்ப தொடர்ந்து நம்முடைய தோழர் உதயகுமார் எடுக்க இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் போன தடவ ஒரு கவிதை சொன்னேன் இல்லையா? அது மாரி இன்னைக்கு ஃப்ரெடரிக் ஏங்கிள்ஸோட ஒரு சின்ன மேற்கோள். அத மட்டும் சொல்லி வரலாற்றோடு தொடர்புள்ள ஒரு மேற்கோள். நம்ம எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான மேற்கோள் அது. அத மட்டும் சொல்லி, இந்த அரங்கத்த தொடங்கிரலாம். அதுக்கு பிறகு உதய் தொடர்ந்து தன்னுடைய வகுப்பை தொடர்வார்ன்னு தெரியப்படுத்திக்கிறேன். ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஏங்கல்ஸ் இல்லைன்னா மார்க்ஸ் இல்ல, மார்க்ஸ் இல்லைன்னா ஏங்கல்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் அ நண்பர்களாக ஒரு நட்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தியாக பரிணமித்து வரலாறு படைத்ததுல மார்க்ஸுக்கும், ஏங்கல்ஸுக்கும் ஒரு முதலிடம் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏங்கல்ஸ் அவருடைய அந்த நான் சொல்ல விரும்புகின்ற அந்த மேற்கோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அதாவது அவரு என்ன சொல்றாருன்னா, நல்ல மனிதர்கள் தான் தன்னை நகர்த்தணும்னு வரலாறு காத்திருக்காது. அது கிடைக்கிற மனிதர்கள கையில வச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு? அது ரொம்ப ஆழமான ஒரு மேற்கோள். இந்த மேற்கோள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வரலாறு தவறான மனிதர்களால் கையில் எடுக்கப்படுகின்ற ஒரு காலம் வருவதற்கு, மறைமுகமாக நல்ல மனிதர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் ஒரு காரணமா இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வரலாற்று பொறுப்பை எடுக்கிறதில்ல. அப்படி எடுக்காம ஒதுங்குவதன் மூலமாக, தவறான மனிதர்கள் அந்த வரலாற்றை கையில் எடுப்பதற்கு அவர்கள் வழிவிடுகிறார்கள் அல்லது காரணியாக நிற்கிறார்கள். அப்படின்னு நான் இந்த மேற்கோள புரிஞ்சுகிட்டேன். நீங்க எப்படி வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கூட அத பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து உரையாடலாம். இப்ப இந்த வகுப்பு தொடர்ந்து உதய் வகுப்ப நடத்துவார். நான் நானும் வகுப்பு கேட்கறதுல ஆவலா இருக்கேன். தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2 வகுப்புகள்ல, அரங்கங்கள்ல நாம திராவிட இயக்கம் தோன்ற வேண்டிய தேவை ஏன் இருந்தது? இந்த சமூகத்தினுடைய அ வாழ்வாதாரம், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை நிலை, இதெல்லாம் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எப்படி திராவிடம் என்கின்ற ஒரு திராவிட மொழி குடும்பம் என்கின்ற ஆய்விலிருந்து, திராவிட இயக்கம், திராவிட மக்கள் என்று ஒரு இயக்கமாக தோன்றுவதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ப 19ஆம் நூற்றாண்டில், 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி 1912ல இருந்து அது ஒரு இயக்கமாக உருப்பெற்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நாம அ அதற்கும் முன்பு இருந்த முயற்சிகளை எல்லாம் கூட நாம பார்த்தோம். அயோத்திதாச பண்டிதர், அதன் பிறகு இரட்டைமலை சீனிவாசன், இப்படி பல்வேறு பார்த்தோம். சென்னை லௌகீக சங்கம் என்று ஒன்று இருந்தது. இப்படி பல்வேறு அ இயக்கங்கள், சிறு இயக்கங்கள், வள்ளலாரினுடைய இயக்கம், இப்படி பல்வேறு இயக்கங்கள் இருந்ததெல்லாம் நாம பார்த்தோம். அதன் பிறகு நீதி கட்சி என்று திராவிட இயக்கம் எப்படி தோன்றியது? மூலவர்களாக இருந்த டாக்டர் நடேசனார், டி.எம். நாயர், டாக்டர் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர் இவர்கள் மூவரினுடைய முயற்சியால் இந்த இயக்கம் எப்படி உருப்பெற்றது அப்படின்னு பார்த்தோம். அது தென்னிந்திய நல உரிமை சங்கமாக, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக வந்தது. இதுல முதலாக இந்த இயக்கம் தோன்றிய போது அது மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்று இருந்தது. அதனுடைய அடுத்த ஆண்டு விழாவில் தான் அது திராவிடர் சங்கமாக மாறியது. அந்த திராவிட சங்கம் தான் திராவிட இயக்கத்தினுடைய மூலம் என்று நாம் பார்த்தோம். இந்த திராவிட சங்கம் என்கின்ற இந்த பெயர் என்பது எப்படி வந்தது என்று அன்றைக்கு நான் சொல்ல அன்றைக்கு தவறிவிட்டேன். அதை இன்றைக்கு நான் முதல்ல அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்ப அந்த கூட்டம், அந்த 1ஆம் ஆண்டு விழா நடந்த போது ஒரு அந்த அந்த அப்போது அந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள், அதனால் பெற்ற பயன்கள் இதெல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்ட போது, மெயில் பத்திரிகைக்கு வந்த ஒரு வாசகர் கடிதத்தில் இந்த இயக்கம் இந்த சங்கம் ஏன் ஏதோ ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லாத, யாருக்காக இந்த சங்கம் என்பது தெரியாத மாதிரி இருக்க வேண்டும். பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த சங்கம் ஏன் திராவிட சங்கமாக பெயர் மாற்றப்படக்கூடாது என்கின்ற ஒரு வாசகர் கடிதத்திலிருந்து அந்த பெயர் மாற்றம் என்பது அதிலிருந்து அது ஒரு ஒரு உத்வேகம் பெற்று அதற்கு பிறகு அது திராவிட சங்கமாக மாறி அதிலிருந்து டாக்டர் நடேசனார்
டி.எம். நாயர் அவர்களை, அப்புறம் சர் பிட்டி தியாகராயர் அவர்கள் இவர்களோடு இணைந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. அது பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக பார்ப்பனர் அல்லாதாருக்கான உரிமைகளுக்காக உருவாக்கப்பட்டது. இதுதான் நீதி கட்சி. அதன் பிறகு நம்ம அந்த அந்த வரலாற்றை இந்த கடந்த 2 வகுப்புகள்ல பார்த்தோம். இப்ப முதல் தேர்தல் வருது. நீதி கட்சி 1919ல அந்த அந்த ஆணை, அந்த புதிய அரசியல் சட்ட சீர்திருத்தம் வருது. அதாவது என்னன்னா இரட்டை ஆட்சி முறை, மத்தியில் ஒரு ஆட்சி, மாகாணங்களில் ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி முறை வரும்போது தான், அதற்காகத்தான் டாக்டர் நாயர், அதெல்லாம் நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம், டாக்டர் டி.எம். நாயர் ஏன் லண்டன் போனாரு, அங்கே என்ன மாதிரியான நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுல பார்ப்பனர் அல்லாதாருக்கான இடஒதுக்கீடு, அதாவது தனி வாக்குரிமை என்பது கிடைக்கவில்லை. ஏன்னா அதுல வாக்களிக்கக்கூடிய உரிமை என்பது ஒரு சிலருக்கு தான் வருது. அதாவது அதிக வரி கட்டக்கூடியவங்க, அப்புறம் இந்த மாதிரி சில ஜமீன்தார்கள், இப்படிதான் இருந்தது. அதனால பார்ப்பனர் அல்லாதாருக்கான தனி வாக்குரிமை வேண்டிதான் போனார். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அவர்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை. அதற்கு பிறகு தேர்தல் வருது. முதல் தேர்தல் நடைபெறுது 1920ல. இந்த 1920ல நடைபெற்ற முதல் பொது தேர்தல்ல நீதி கட்சி, அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய இதழுக்கு பெயர் ஜஸ்டிஸ், அந்த இதழின் பெயராலேயே, பத்திரிகையின் பெயராலேயே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பெற்று அது தமிழ்ல நீதி கட்சி என்று வந்தது. 1920ல நீதி கட்சி போட்டியிடுகிறது. அதை நீதி கட்சி எதிர்த்து போட்டியிட்டவர்கள்லாம் யாருன்னா காங்கிரஸ் போட்டியிடலை. அதாவது அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய இயக்கமான காங்கிரஸ் இயக்கம். ஏன்னால் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுக்கிறாரு. இந்த இரட்டை ஆட்சி முறையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும் என்பார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் பங்கேற்காது என்று அவர்கள் எடுத்த முடிவினால காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. ஆனால் காங்கிரஸில் இருந்த அனைத்து பார்ப்பனர்களும் பார்ப்பன வேட்பாளர்களையே ஆதரிக்கிறார்கள் இந்த தேர்தலில். இது கிட்டத்தட்ட நீதி கட்சி, முஸ்லீம் லீக், இப்படி பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் என்பது பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதாருக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலில் எப்படி இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 127 தொகுதிகளில் இந்த மாதிரி பொது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள், அதுல 65ல பார்ப்பனர் அல்லாதாருக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்படுது. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி, இந்திய கிறிஸ்தவர்கள், ஐரோப்பியர்களுக்கு ஒரு தனி தொகுதி, ஆங்கிலோ இந்தியர்கள், ஜமீன்தார்களுக்கு 6, அப்புறம் வர்த்தக கழகம் என்ற ஐரோப்பியர்களுக்கு, இந்திய வர்த்தக கழகத்துல 2, பல்கலைக்கழகத்துக்கு 1 என்று 98 இடங்களும், மற்ற நியமனம் மூலமாக வருவது ஒரு அதிகாரிகளுக்கு 7, தாழ்த்தப்பட்டோர், அதன் பிறகு விடுபட்ட சில வகுப்பினருக்கு 12 என்ற நியமனம் மூலமாக மொத்தமாக 127. இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் முதல்ல நடந்த பொது தேர்தல், மாகாணங்களுக்கு நடந்த பொது தேர்தல். இதுல கவர்னர் இருப்பார். இதுல தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் தான் முதலமைச்சராக வருவார். அதற்கு பிறகு அப்போது அவங்கள பிரதமர் என்று சொல்வதாகவும் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், செகண்ட் மினிஸ்டர், தேர்ட் மினிஸ்டர் இப்படியும் கூட சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் பார்ப்பனர் அல்லாதாருக்கு 28 இடங்கள் தான் கொடுக்கப்படுது. பார்ப்பனர் அல்லாத பொது தொகுதின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பொது தொகுதிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட அதாவது இப்ப பொது தொகுதி என்றாலே அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கானதாகவும், தனி தொகுதிங்கிறது தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா முதல்ல பார்ப்பனர்கள் கிட்ட இருந்து பார்ப்பனர் அல்லாதாருக்கான இடங்கள்னு கேட்டதே தனி தொகுதியா தான் வந்திருக்கு. பொது தொகுதி என்பதுல முழுக்க பார்ப்பனர்கள் மட்டுமே தான் போட்டியிடுறாங்க. அந்த நிலை இன்னைக்கு எவ்வளவு தூரம் மாறி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தலில் நீதி கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுது. ஏன்னா நீதி கட்சியில உதய் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைடுக்கு மறுபடியும் முந்தின ஸ்லைடுக்கு போங்களேன். சொல்லுங்க. இப்ப இதுல பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் 28 போட்டிருக்காங்க. அப்புறம் வரிசையா ஒவ்வொரு பிரிவினருக்கும் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் நியமன உறுப்பினர்கள் அது ஒரு 39 பேர் வர்றாங்க. சரிதானா? அப்ப மொத்தம் இதுல இப்ப பொது தொகுதினே ஒண்ணு இல்லையே. அதாவது 65 தான் பொது
தொகுதி தோழர். அதுல 65ல 28 வந்து பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஓ ஒதுக்கி ஓ இருக்காங்க. சரி சாரி 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ம். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த 65ல 28 ஆ, கழிச்சிட்டு போட்டிருக்கணும் கழிச்சிட்டு இல்லையா? போட்டிருக்கணும். அப்படி போடலாம். ஆமா ஆமா இல்ல ஆமா அப்படி போட்டாதான் அந்த ஆமா. இது எடிட்டிங் இ- கரெக்டா இருக்கும். இது அஹ், தோழர் இது வந்து தனித்தொகுதி ஆனா ஓகே, இந்த 28 தனித்தொகுதியா வந்துடும், அதுவும் தேர்தல் மூலம் தான். ஆமா 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 28 எல்லாமே தேர்தல் தான். அந்த ஓகே 65ல 28 நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க, அது பொது தொகுதி இல்லையா? ஆமா 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 அதுன்னா 37 தொகுதி வருதுன்னு நினைக்கிறேன். 37 பொது தொகுதி, அந்த ம். 37 முழுக்க பார்ப்பனர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா கரெக்டா உதய்? ஆமா 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 தோழர். அப்பனா முடிஞ்சா அதுவுமே தோழர், அப்பனா அதுவுமே வந்து ரிசர்வ் தானே? 37 பார்ப்பனர்களுக்கு, இல்ல 28 பார்ப்பனர் 30 அல்லாதவருக்கு. இல்ல 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 அதாவது எல்லா கட்சியினரும் போட்டியிடுறாங்க தோழர். இப்ப ம், இப்ப திமுகவும் போட்டியிடுது, அதிமுகவும் போட்டியிடுது. நம்ம என்ன பார்ப்பனர்களை யாரும் நிப்பாட்டுறது இல்ல. ஆனா பார்ப்பனர்கள் நிக்க ம். கூடாதுன்னு சட்டம் கிடையாதுல்ல. அது மாதிரி ஆமா இதுல வந்து பார்ப்பனர் அல்லாதார் நிப்பாட்டலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா இடங்கள்லயும் பார்ப்பனர்கள் தான் வர்றாங்கங்கிறதுனால 28 பார்ப்பனர் அல்லாதாரு கேக்குறாங்க. இப்ப ஓகே. எப்படி வந்து இப்ப நீங்க இப்ப இன்றைக்கு அரசியல் இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட அல்லது பட்டியல் சமூகத்தவங்க நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கல்ல அந்த மாதிரி. ஓ, சரி சரி சரி. இல்ல இப்ப இது வந்து வைக்கப்பட்ட கோரிக்கையா இல்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட இது எலக்டோரல் லிஸ்டா? இல்ல இது இந்த பார்ப்பனர் அல்லாததற்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து கோரிக்கை வைத்து அது வாங்கினது. ஆனா ஆனா வாங்கிட்டாங்க. தனி வாக்குரிமை வாங்க முடியல. இது வச்சாலுமே வாக்குரிமை எல்லாத்துக்கும் இல்லைல்ல. அதுல வந்து யார் யாருக்கு ஆ, ஆ, ஆ. வாக்குரிமைங்கிறதுல வந்து அந்த லிஸ்ட் இருக்கு. அது ஒரு ம், பெரிய லிஸ்ட். அவங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி இந்த இது படிச்சிருக்கணும், இவ்வளவு ம். ஜமீன்தார்கள் இந்த மாதிரி ஒரு அஹ், ஒரு அது அந்த அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான் போடணும் போது பார்ப்பனர் அல்லாதார் பலர் வந்து அந்த லிஸ்ட்ல வரமாட்டேங்கிறாங்க. ஆ அப்ப என்ன கரெக்ட். கேக்குறாங்கன்னா டாக்டர் நாயர் இவங்க எல்லாரும் பார்ப்பனர் அல்லாதாருக்கான தனி வாக்குரிமை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதைத்தான் அவங்களால பெற முடியல. அதாவது இப்ப பூனே ஒப்பந்தத்துல கேட்ட மாதிரி. அதே மாதிரி அதே மாதிரி ஆமா ம். அதே மாதிரி ஓகே. நம்ம கேட்டதை நம்மளால வந்து அந்த இதுல பெற முடியல நம்மளால. ம். ஆனா இந்த செய்தியெல்லாம் உண்மையாவே அதிகம் பேசப்படாத ஒரு செய்தி. சரி ம். ப்ரொசீட் பண்ணுங்க. ஆ சரிங்க தோழர். இதுக்கு அடுத்து அந்த முதல் அமைச்சரவை என்பது வந்து சார் பிட்டி தியாகரா அதாவது பெரிய பெரிய அதிக இடங்கள்ல நீதி கட்சி வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுல வந்து ஆ, அந்த கட்சியில இருந்து சார் பிட்டி தியாகராயருக்கு வந்து கவர்னர் வெல்லிங்டன் கடிதம் கொடுக்கிறாரு ஆட்சி அமைப்பதற்கு. இப்ப சார் பிட்டி தியாகராயர் வந்து நான் கட்சியை நெறிப்படுத்துறேன். அதற்கு பிறகு கட்சியில வந்து இருக்கக்கூடியவங்க நல்ல அனுபவம் உள்ள அவங்க வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில முதலமைச்சராக சுப்பராயலு ரெட்டியார் அப்ப வந்து 2ஆம் அமைச்சர் அப்படிதான் 2ஆம் அமைச்சர் 3வது அமைச்சர் இதுல ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த துறைகளை ஒதுக்கிடுவாங்க. அதுல 2ஆம் அமைச்சர் வந்து ராமராயனிங்கர் அவர்தான் பனகல் அரசர். 3வது அமைச்சர் சர் கேவி ரெட்டி நாயுடு. ஆனா என்ன அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியாருக்கு வந்து அதற்கு பிறகு கொஞ்ச நாள்லயே அவருடைய உடல்நலம் ரொம்ப குன்றியறனால பொறுப்புல இருந்து அவர் விலகி அதுக்கடுத்து ஒரு 2-3 மாதங்கள்ல அவர் காலமாயிடுறாரு. அதற்கு பிறகு அந்த பொறுப்பை வந்து பனகல் அரசர் ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இதுல இன்னொருத்தர் கல்வி அமைச்சராக இருக்கார் ஏபி பாத்ரோ. இவர் கல்வி அமைச்சராக இருந்து நிறைய இவர் வந்து அப்ப சென்னை மாகாணம் என்பது கிட்டத்தட்ட ஒரிசாவில கஞ்சம் பகுதி வரைக்கும் அது வந்து மதராஸ் மாகாணமா இருக்கு. ஆந்திரா அப்புறம் கர்நாடகாவில் சில பகுதிகள், கேரளாவில் சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரிசா கஞ்சம் பகுதி வரைக்கும் இதுதான் நம்முடைய சென்னை மாகாணம் தான். இவர் வந்து ஒரிசா பகுதியை சார்ந்தவர், தெலுங்கு பேசக்கூடியவர் ஏபி பாத்ரோ. அவர் கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. அவர் கல்வி அமைச்சராக இருக்கும்போது நிறைய நீதி கட்சி கல்விக்கு செஞ்ச அனைத்து இதுக்கும் அவர் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய பணி என்பது. ஆனால் இவர் வந்து என்ன அப்படின்னா இதை பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக நடத்துறதுல அவருக்கு வந்து நிறைய அதுக்கு உடன்பாடு அவருக்கு இல்ல.
அவர் வந்து அவருக்கு வந்து இதை தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நம்ம சொல்லணும், அதை பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு சொல்றத அவர் ஏத்துக்கிறல. பார்ப்பனர்களை நம்ம வந்து இணைக்கணும், நம்ம கொள்கைகளை ஏத்துக்கிற பார்ப்பனர்களையும் நம்ம நீதி கட்சியில இணைக்கணுங்கிறத இவர் ஆரம்பத்துல இருந்தே தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு வர்றாரு. நிறைய மாநாடுகள்ல வந்து அவர் தன் தீர்மானங்களா கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி எல்லாம் அது நீதி கட்சியினுடைய அந்த சரிவு காலகட்டங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. அதுக்கு முக்கிய காரணம் ஏபி பாத்ரோ. அதே மாதிரி அவர் கல்வி அமைச்சராக இருந்தபோது நிறைய பணிகளையும் அவர் செஞ்சிருக்கிறார். அதையும் நாம இதற்கடுத்து பார்க்கலாம். அதனால எதுக்குன்னா, நீதி கட்சி என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அத நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கத்தின் தொடக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த நீதி கட்சி எப்படி இருந்தது, அன்றைக்கு அது எப்படி இருந்தது, திராவிட இயக்கம் என்று அதை நாம சொல்ற போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருந்து அத எப்படி அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் வழிநடத்தி, அது பிறகு தந்தை பெரியார் அவர்களுடைய திராவிடர் கழகத்தோடு இணைந்து ஒரு அதற்கு பிறகு அதனுடைய இயக்கம், அந்த செயல்பாடுகள் எப்படி மாறியது, அதெல்லாம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அடுத்து வந்து அதிலேயே உள்ள பிரச்சனை, இப்ப நம்ம அதை தானே சொல்ல வர்றோம் இல்லையா வரிசையா. இப்ப ஏபி பாத்ரோ போன்றவர்கள், இப்ப நம்ம முன்னாடி உள்ள பார்த்தோம், 3 அமைச்சர்களுமே வந்து தமிழர்கள் அல்லாதவர்கள். 2ஆம் அமைச்சரவை சுப்பராயலு ரெட்டியார் இறந்ததற்கு பிறகு அமைந்த 2ஆம் அமைச்சரவை பனகலரசர், அவரும் தெலுங்கு தான். அவருடைய தலைமையிலான அமைச்சரவையிலும் கூட தமிழர்களே இல்லாதப்ப நிறைய பிரச்சனை வருது. ஏன்னா இதை தொடங்கியதற்கு மிக மூலமாக இருந்தவர் டாக்டர் சி நடேச முதலியார். அவர் தமிழர், அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இதுல கொடுக்கப்படல. அதற்கு பிறகு மிக முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் டி.எம். நாயர். அவர் மறைந்து விட்டார். லண்டன்லேயே பார்ப்பனர் அல்லாதார் உரிமைக்காக அவர் பேசியபோது மறைந்து விட்டார். சர்பிட்டி தியாகராயர் இதை உருவாக்கிய இன்னொரு மூலவர், அவர் தனக்கு பதவிகள் வேண்டாம் என்று அவர் விலகிவிட்டார். அதனால் நீதி கட்சி என்பது முழுக்க ஆந்திர பார்ப்பனர் அல்லாதாருடைய, அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதியினருடைய ஆளுகைக்குள் இருக்கு, அவர்களுக்கே எல்லா அமைச்சர் பதவிகளும் கிடைக்குதுங்கிற ஒரு பிரச்சனை பெரிய அளவுல வந்து தமிழ்நாடு பார்ப்பனர் அல்லாதார் மாநாடுன்னு முதல்ல 1923 அந்த மாநாடு நடத்தப்பட்டு, அதற்கு ஆதரவாக இருந்தவர் பனகலரசர். அவர் தமிழராக இல்லாவிட்டாலும் கூட இந்த மாநாட்டிற்கு ஆதரவாக இருந்து இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக அவர் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு, அதற்கு பிறகு 1923 நடந்த அடுத்த பொது தேர்தலில் டி.என். சிவஞானம் பிள்ளை என்ற தமிழரை வந்து அவர்கள் அமைச்சராக்குறார்கள். அதாவது இப்ப இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, இது வந்து தெலுங்கர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், இந்த மாதிரி இதுல தெலுங்கர்களினுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் நாம எழுதிய வரலாற்று நூல்கள்லேயே இருக்கு, நம்ம அதை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை எதிர்த்து நாம எப்படி போராடினோம், பெரியார் வந்ததற்கு பிறகு அது எப்படி மாறியது, அதற்கு இதையெல்லாம் சேர்த்து நாம பார்க்கும்போது திராவிட இயக்கம் எப்படி தமிழர்களுக்கான அல்லது தமிழர் உரிமைக்கான இயக்கமாக முழுமையாக அது மாறியது அப்படிங்கிறது வரலாற்றுல போக போக தொடக்க காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது இருந்தது. இதுல இந்த இப்படிதான் நீதி கட்சி போகுது. அதற்கு பிறகு நீதி கட்சியினுடைய செயல்பாடுகள் என்று வரும்போது டாக்டர் நடேசனார் அவர்கள் தான் முதலாக பார்ப்பனர் அல்லாதாருக்காக பார்ப்பனர் அல்லாதாருக்காக இந்த அமைச்சரவை, இந்த ஆட்சி என்பது இருக்கு. அப்ப பார்ப்பனர் அல்லாதார் என்றால் யார் அப்படிங்கிற அந்த வரையறையை முதல்ல டாக்டர் நடேசனார் அவர்கள் தான் கொடுக்கிறாரு. இந்த வரையறை வைத்து தான் அதற்கடுத்து வந்த சட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்ப்பனர் அல்லாதார் யார் என்கின்ற அடிப்படை வரையறை செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு, பிரதிநிதித்துவம் என்பது கொடுக்கப்பட்டது. அப்ப என்றால் முகமதியர், இந்திய கிறிஸ்தவர், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், ஜைனர்கள், பார்சிகள், ஆங்கிலோ இந்தியர்கள் ஆகிய மற்றும் உள்ளோர் என்று பொருள். அதாவது பார்ப்பனர்களை தவிர்த்த மற்ற எல்லாருமே பார்ப்பனர் அல்லாதவர்களாக தான் வருவாங்க அப்படின்னு நடேசனார் அவர்கள் தான் முதலாக இதை முன்மொழிகிறாரு. அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் முதலாக நாம சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று சொல்வதற்கு அந்த முதல் அந்த சட்ட திருத்தம் என்பது வந்தது 1921 ஆகஸ்ட் 16 எல்லா சமூகத்தினரும் ஏற்றம் பெறும் வகையில் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு உத்தியோகங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு முதலாக வருது. ஆனால் அது சட்டமாக நிறைவேற்றப்படலை. ஆனால் முதல்ல பனகலரசர் இதை வந்து கொண்டு வர்றாரு. இதுதான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் தோன்றி, எதுக்காக இந்த இயக்கம் தோன்றியது நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1891 சென்செக்ஸ் இதுலலாம் வந்து எந்த அளவிற்கு யாருக்குமே கல்வி, வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிற அந்த கணக்குகள் எல்லாம் பார்த்தோம்.
அதற்கு பிறகு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் உருவானதற்கான அடிப்படை என்பது சமூக நீதி, இடஒதுக்கீடு மட்டும்தான். அதாவது எல்லா துறையிலும் பார்ப்பனர் அல்லாதாருக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுடைய இது எப்பயுமே நீதி கட்சியை பொறுத்தவரையில. பெரியார் வந்ததற்கு பிறகுதான் அதுல பல்வேறு இதெல்லாம் வருது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து நிலை இருக்கு. ஏபி பாத்ரோ போன்றவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களையும் உள்ளிழுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலர் பிற்போக்குவாதிகளாக இருக்கிறார்கள். சிலர் பணக்காரத்தன்மையுடைய அந்த ஜமீன்தார் மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. சிலர் தொண்டு செய்யக்கூடிய அடிப்படையில் சர்பிட்டி தியாகராயர் போன்றவர்கள், நடேசனார் போன்றவர்கள், பானகலரசர் போன்றவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் நீதி கட்சி இருக்கு. ஆனால் அவர்களுடைய எத்தனை பேருடைய ஒற்றை கோரிக்கை என்பது எல்லா சமூகத்தினருக்கும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் அந்த இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. அது முதல்ல 1921 ஆகஸ்ட் 16 வருது. ஆனால் அது சட்டமாக மாறல. அதற்கு பிறகு கல்லூரி கல்வி. இது உத்தியோகங்கள்ல. அதற்கு பிறகு கல்லூரி கல்வியில கண்டிப்பா இந்த இதை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லோருமே சட்டசபையில விவாதிக்கிறாங்க. அப்புறம் தான் ஏபி பாத்ரோ என்ன செய்யறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி வரைக்கும் கல்லூரி முதல்வர்கள் அவங்களுடைய டிஸ்கிரிஷன் தான் எல்லாமே. அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மாணவர்களை நியமித்தார்கள். அல்லனா அவங்க அனுமதிக்கப்படுறாங்க, கல்லூரியில சேர்க்கப்படுறாங்க. அதுல எல்லாம் பெரும்பான்மையாக பார்ப்பனர்கள் தான். அப்பதான் பண்றாங்கன்னா, எல்லா கல்லூரியிலையுமே எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தி, அந்த குழு தான் எந்தெந்த மாணவர்களை கல்லூரியில சேர்க்கணும். மாணவர் சேர்க்கைக்கான ஒரு குழுவை அவங்க எல்லா கல்லூரியிலும் ஏற்படுத்துறாங்க. அதற்கு பிறகுதான் கல்லூரிகள்ல பார்ப்பனர் அல்லாதார் சேர்ந்து படிக்கவே முடிந்தது. அதுவும் நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு கல்வி அல்ல, பார்ப்பனர் அல்லாதாருக்கான இடத்தை திறந்து விட்டது என்பது இந்த கல்லூரி கல்வியில பானகல் அரசரும் ஏபி பாத்ரோவும் செய்த இந்த ஏற்பாடு. அதற்கு பிறகுதான் இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாகவே இன்றைக்கு பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள்ல அம்பேத்கர் எல்லாம் பின்னாடி தான் கொண்டு உங்களை எல்லாம் சட்டப்பூர்வமாக இனிமே ஆதி திராவிடர் என்று மட்டுமே குறிக்க வேண்டும் என்பது 1922 மார்ச் 25. இதையும் முன்மொழிந்தவர் டாக்டர் நடேசனார் அவர்கள் தான். இந்த பெயர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இந்த பெயர் என்பது நீக்கப்பட்டது. அது போக நிறைய இதை நீதி கட்சியில செஞ்சிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் வேகமா அதை மட்டும் சொல்றேன், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறனால. பொதுத்துறையில் தாழ்த்தப்பட்டோர் உட்பட எல்லா மக்களுக்கும் உரிய இடங்கள் வழங்கப்பட்டன. துப்புரவு வகுப்பினர்கள், தோடர்கள், கோடர்கள், படகர்கள் ஆகியோர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறோம். ஆனால் நீதி கட்சி 1920-23க்கு இடைப்பட்ட தன்னுடைய துப்புரவு வகுப்பினருக்கான கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு பணி உயர்வு, உயர் பதவி நியமனங்கள். தாழ்த்தப்பட்டோருக்கு வீட்டு மனைகள், குடியிருப்புகள் அமைத்து தரப்பட்டன. சாலைகள் போடப்பட்டன. அவர்கள் குழந்தைகளுக்கான பள்ளி கல்வி ஏற்பாடு செய்யப்பட்டன. தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றம் கருதி தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். அவங்களுக்காகவே லேபர் கமிஷனர் நியமிக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்ட வகுப்பாரில் என்னென்ன சாதிகள் உள்ளன என்பதை தொகுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம உள்ஒதுக்கீட ஒரு சமூகத்திற்கு கொடுக்குற உள்ஒதுக்கீடு இன்னொரு அதே தாழ்த்தப்பட்ட இதுல பட்டியலில் வரக்கூடிய சமூகம் எதிர்க்குது. ஆனா அன்றைக்கே நாம வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது நீதி கட்சி மிக கடுமையாக அதாவது திடமாக முன்னிறுத்தியது. அதனால தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கு கூட அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிகளுக்குரிய கணக்கையும் அவர்கள் மேற்கொள்ள தொடங்கினார்கள். குறவர்களை எல்லா வகையிலும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கோவை மாவட்டத்தில் உள்ள வலையர், குறவர் ஆகியோரை குற்றப்பரம்பரையிலிருந்து மீட்க அக்குழந்தைகளுக்கு 25 நிதி உதவிகள் அளிக்கப்பட்டன. ஆதிதிராவிடர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தும் மூலதனம், பிற சாதியினரிடமிருந்து பாதுகாப்பு, அடமானம் வைக்காமல் இருக்க அறிவுரை, இன்னும் பல தொல்லைகளிலிருந்து மீட்பு என உதவிகள் செய்யப்பட்டன. தாழ்த்தப்பட்டவர்களை மேலும் முன்னேற்றும் வகையில் IS அதிகாரிகளை லேபர் கமிஷனர்களாக நியமித்தனர். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வீட்டு மனை வாங்குவதற்கு கடன் வசதி செய்து தரப்பட்டது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விவசாயத்திற்காக நிலங்களை ஒதுக்குகிற போது மரங்களின் மதிப்பு நில அளவை கட்டணத்தை தள்ளுபடி செய்தனர். அருப்புக்கோட்டையில் குறவர் பயன்களுக்கு படுக்கை வசதி கொண்ட மன்றம் கட்டித்தர அளிக்கப்பட தொகையை கொடுத்தது. மீனவர் நலன் பாதுகாப்பு லேபர் கமிஷனர் நியமிக்கப்பட்டார். இப்படி நிறைய
இது போய்க்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய லிஸ்ட். என்னால இவ்வளவையும் படிச்சா இது இதாயிரும். அது ஒரு 2, 3 பக்கத்துக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே, ஆதி திராவிடர்களுக்காக மட்டுமே என்னென்ன செய்திருக்கு நீதி கட்சி தன்னுடைய முதல் அமைச்சரவையில அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியல். அதுல சில விஷயங்கள தான் நான் சொன்னேன். அதனால நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தியது. அதுல இருந்த எல்லோருக்கும் ஒரே கருத்து கொண்டவர்கள் என்று நாம கண்டிப்பாக சொல்ல முடியல. ஆனால் அந்த கருத்து கொண்டவர்களை வைத்துக்கொண்டுதான் இவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த அளவிற்கு நாம இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு முற்போக்கு திட்டங்களோடு முன்வந்ததற்கான அந்த ஒரு பாதையை அமைத்து கொடுத்தது நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை. 2வது பொது தேர்தல். இப்ப நம்ம முன்னாடி இருந்தே பார்க்கிறோம்ல, நீதி கட்சியில எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அவர்களினுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் போக பதவி வந்த உடனே பதவிக்கு வருவதற்கு முன்பு கூட எல்லோரும் ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனால் பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஒற்றுமை சீர்குலைய ஆரம்பிக்கும். அதிகாரம் வந்ததற்கு பிறகு, ஆட்சி வந்ததற்கு பிறகு. அது நீதி கட்சியிலும் நடக்கிறது. ஏன்னா, நீதி கட்சியில இருக்கிற எல்லாருமே ஒருத்தரை விட ஒருத்தர் மிஞ்சிய பணக்காரர்களாக இருக்காங்க, ஜமீன்தாரர்களாக இருக்காங்க, பண்ணையார்களாக இருக்காங்க. இப்படி எல்லாருமே கலந்து இருக்கக்கூடியவர்கள். அப்ப 2வது பொது தேர்தல் வரும்போது மிகப்பெரிய அளவுல உட்கட்சி பூசல் நடக்குது. சர்பெட்டி தியாகராயருக்கும் நடேசனாருக்குமே ஸ்தாபம் ஏற்படுது, கருத்து வேறுபாடு ஏற்படுது. 2 பேரும் பேசாமல் போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. டாக்டர் நடேசனார் அவர்கள்தான் திராவிடர் சங்கம் தொடங்கி இதெல்லாம் நாயரை, சர்பெட்டி தியாகராயரை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கியவர். ஆனால் அவருக்கே அதற்கு அடுத்து நடைபெற்ற 2வது தேர்தலிலேயே நீதி கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. யாரு? இதை உருவாக்கிய நடேசனார் அவர்களுக்கே. ஆகையினாலே 2வது பொது தேர்தலில் டாக்டர் நடேசனார் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அப்ப யாரெல்லாம் இந்த நீதி கட்சியில உண்மையாக பார்ப்பனர் அல்லாதார் நலனுக்காக போராடினார்களோ, யார் இந்த அளவிற்கு முற்போக்கான விஷயங்களை நம்ம சொன்ன மாதிரி பார்ப்பனர் அல்லாததற்கான வரையறையை நடேசனார் கொண்டு வருகிறார். ஆதி திராவிடர் பெயர் மாற்றத்தை நடேசனார் முன்மொழிகிறார். அப்படி எல்லா விஷயங்களையும் நடேசனாருடைய பங்கு அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட உண்மையான நீதி கட்சி அந்த தன்மையோடு இருந்தவர்கள் பலர் இந்த பிரச்சனையில வெளியில போயிடுறாங்க. நடேசனார் சுயேட்சையாக 2வது தேர்தலிலேயே போட்டியிட்டு சுயேட்சையாக தான் அவர் வெற்றி பெற்று சட்டசபை உறுப்பினராக வருகிறார். இந்த 2வது இதுல தான் இந்த பிரச்சனையும் வந்தது. நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆந்திர பார்ப்பனர் அல்லாத இந்துக்களின் அமைச்சரவையாகத்தான் அது இருக்கின்றதுனால பேருக்காக ஒரு தமிழர் ஒருவரை அவர்கள் அதற்கு பிறகு நியமித்தார்கள். இந்த 2வது இதுல முக்கியமான செயல் திட்டங்கள், இதுலயும் பனகல் தன்னுடைய அமைச்சரவை அமைக்கிறார். இதுல மருத்துவ கல்வி, இதுதான் நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் இல்லையா? மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் என்பது கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நீக்கி அனைவருக்குமாக மருத்துவ கல்வி கொண்டு வரப்பட்டது. பல்கலைக்கழகம் என்பது சென்னை பல்கலைக்கழகத்தை தவிர வேறு இல்லை என்பதற்காக ஆந்திராவிலே ஏபி பாத்ரோ என்ன பண்றாரு? ஆந்திராவில் ஒரு பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருது. இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது. ஆனால் அது நிறைவு பெறுவது என்பது பின்னால சுப்ராயன் இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் அது நிறைவு பெறுது. அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக மக்களினுடைய அனைத்து பணங்களும் இதுவரை இந்த திராவிட சமூகம் அல்லது பார்ப்பனர் அல்லாதாரை உறிஞ்சி பெறப்பட்ட அந்த அனைத்து சொத்துகளும் கோவில் என்கிற பெயர்களால் ஒரு சிறிய பார்ப்பன கூட்டத்தினால் அது அனுபவிக்கப்பட்டு அது எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லாம அது எப்படி அவர்களுடைய சுகபோகத்துக்கு உள்ளாகியது என்பதையெல்லாம் பேசி அறநிலைய பாதுகாப்பு சட்டமும் இந்த 2வது அமைச்சரவையில தான் கொண்டு வரப்பட்டு அதற்கு கோபால்சாமி ஐயங்காரை வைத்தே பனகல் அரசர் இதை செய்தார். இப்படி நீதி கட்சி என்பது இந்த 2வது ஆட்சி 23ல இருந்து அப்போ 3 ஆண்டுகள் தான். இப்ப மாதிரி 5 ஆண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகள். 23ல இருந்து 26 ஆட்சி காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பனகல் அரசர் செய்கிறார். இதைத்தான் பெரியார் போன முறை பனகல் அரசரை பற்றி நாம் பார்க்கும்போது பனகல் அரசரனுடைய ஆளுமையை பற்றி நாம சொன்னோம். நீதி கட்சி என்பது இன்றைக்கு ஒரு கட்சி, எல்லோரும் அதை சப்போர்ட், பெரியாரே சொன்னார் இல்லையா? அந்த போன்ற வாரம் நம்ம அந்த இரங்கல் உரையில பார்த்தோம் பாருங்க. பனகல் அரசர் யாரை நம்பியும் அவர் செயல்படவில்லை. அவர் தன்னை நம்பி அவருக்கென்று வேற யாருமே இல்லாத நிலையில தான் இத்தனையும் செஞ்சார் என்று பெரியார் அந்த இரங்கல் உரையில எழுதினது. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் 1925ல சர்பெட்டி தியாகர் மறைந்து விடுகிறார். அவர் தான் தலைவராக இருந்தார். அப்ப அவர் மறைந்து விடுகிறார். இந்த அளவிற்கு இருந்த போதுதான் பனகல் அரசர்
அவர் ஒருவராக இவ்வளவு விஷயங்களை நீதி கட்சியில் உள்ள இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டு செய்கிறார். அதற்கு பிறகு மூன்றாவது அதான் 25ல சர் பிட்டி தியாகராயர் மறைந்து விடுகிறார். இது வந்து உருவாக்கிய 3 பேர். சார் டாக்டர் டி.எம். நாயர் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே இறந்து விட்டார். நடேசனாரு கட்சியில் உள்ள இவங்களுக்கும் நடேசனாருக்கும் சர் பிட்டி தியாகருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மனக்கசப்புனால இன்னும் உள்ள மற்ற சில இதனால அவர் கட்சியை விட்டே விலகி சுயேட்சையாக போய்விட்டார். சர் பிட்டி தியாகராயரும் அவர் தான் இத்தனை நாளும் கட்சியை வழிநடத்தி கொண்டார், அவரும் மறைந்து விட்டார். இந்த நேரத்துல 26ல இன்னொரு தேர்தல் வருது. 26ல நீதி கட்சியால ஜெயிக்க முடியாது, பெரும்பான்மை இடங்களை பிடிக்க முடியவில்லை. ஆனால் 26 தேர்தல்ல தந்தை பெரியார் அப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. முழுமையாக தந்தை பெரியார் தேர்தல் களத்தில் நீதி கட்சிக்காக அவர் தன்னுடைய எப்பயுமே தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து அவர் மறைகிற வரைக்கும் தந்தை பெரியார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு தேர்தலையும் அவர் புறக்கணித்தோ அல்லது அதை பற்றிய அவர் எந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடையும் தெரிவிக்காமல் அவர் இருந்ததே இல்லை. அப்ப அவர் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவாக 1926ல பெரியார் களத்தில் இறங்கி இருந்தார். ஆனாலும் அவர் அப்போதே சொல்றார், நீதி கட்சியினருக்குள்ள இந்த அளவிற்கு உட்கட்சி பூசல், ஒற்றுமையின்மை, பார்ப்பனர் அல்லாதாருக்குள்ள இருக்க ஒற்றுமையின்மை இருக்கிறதுனால இது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம அதை பார்த்தோம்ல 1927ல பானகல் அரசு இறந்தவுடனே பெரியார் எழுதிய அந்த அந்த இரங்கல் உரையே இந்த கட்சி எப்படி இருந்தது என்பதை நமக்கு அதை சொல்லிச்சு. அதுல பி. சுப்பராயன் தான் சுயேட்சையாக அமைச்சரவை அவர் அமைக்கிறார். இதுலதான் முதலாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை வந்து பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல நான் இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, போன வாரம் நம்ம அதை பேசினோம், அதனால நான் இந்த இதில் கொடுக்கல. ஆனால் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியது, நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாதாருக்கான வாக்குரிமை, தனி வாக்குரிமை என்று நாம கேட்டபோது பெண்களுக்குமான வாக்குரிமை என்றுதான் சேர்த்துதான் அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யார் ஜெபிக்கிறாங்களோ, இந்த யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளட்டும் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். அதனால 21ல பெண்களுக்கான வாக்குரிமையை நீதி கட்சி முதலாக கொடுத்தது. அப்போ உலகத்துல வேற எங்கேயுமே கொடுக்கப்படல, நியூசிலாந்துல மட்டும்தான் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உலக அளவுல மிக முக்கியமான பெண், அதை நம்ம போன வார இதுலயே நம்ம முதன்மையான சாதனைகள்ல அதை பற்றி பேசணும். அதை இன்னொரு முறை நான் நினைவுபடுத்தணும். ஏன்னா இப்ப பெண்கள் பிரதிநிதித்துவம் என்பதும் இந்த நீதி கட்சியினுடைய 3வது அமைச்சரவை என்பது அது பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சுயேட்சைகளாக சேர்ந்து அமைச்சரவை ஏற்படுத்துறாங்க. அதுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வர்றாங்க. அதுலதான் நமக்கு முதலாக நம்ம முன்னாடி பார்த்தோமே, முதல்ல 1921ல வந்த கம்யூனல் ஜிஓ அப்போதான் சட்டபூர்வமாக நடைமுறைக்கு வருகிறது. இன்னொன்று மிக முக்கியமான ஒன்று தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்பது. அது பற்றி நம்ம நிறைய பேசிப்போம். அது ஒரு மிகப்பெரிய அது போராட்டம், சட்டமாக கொண்டு வர முடியாத அளவிற்கு நடந்த ஒரு போராட்டமாக தான் சட்டமன்றத்தில் நடைபெற்று அந்த சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அந்த 3வது ஆட்சி காலகட்டத்தில் இந்த 3ம் ரொம்ப மிக முக்கியமான, இந்த 2மே ரொம்ப முக்கியமான நீதி கட்சியினுடைய முன்னெடுப்புகள். இதற்கு பிறகு வந்து 1930ற்கு பிறகு மறுபடியும் வர்ற தேர்தலில் மறுபடியும் காங்கிரஸ் வந்து போட்டியிடலை. அதுலேயும் வந்து நீதி கட்சியினர் வெற்றி பெறுகிறார்கள். அதுல முத்தையா முதலியார் தான் இந்த கம்யூனல் ஜிஓ 1928ல கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதில் தான் அதற்கு இடையில பனகலரசர் மறைந்துடுறாரு. 1937ல இவங்க மறைந்துடுறாரு, நம்ம நடேசனார் மறைந்துடுறார். நீதி கட்சியில பார்ப்பனர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அது வந்து நெல்லூர்ல நடைபெறக்கூடிய ஒரு மாநாடுல அது ஒரு மிக முக்கிய விவாதமாக மாறுது. அதுல பெரியார் தான் முன்னின்ற அந்த அதுல எழுப்பப்பட்ட அந்த திருத்தத்தை வந்து தோற்கடித்து பார்ப்பனர்களை உள்ளே சேர்க்கக்கூடாது என்கின்ற ஒன்றெல்லாம் பெரியார் அதற்கு பிறகு செய்கிறார். அதற்கு பிறகு 30ல இருந்து 33, 34ல தேர்தல் நடத்த முடியாதனால 7 ஆண்டு காலம் ஒரே இது நடைபெறுது, ஒரே ஆட்சி. அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறல. 1930ல 4வது பொது தேர்தல் நடைபெற்றது. அதுல வந்து அதற்கு பிறகு முனுசாமி நாயுடு அவர்களுடைய அமைச்சரவை வந்து அமையுது. அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுது. அதற்கு பிறகு
பொப்பிலி அரசர் வந்து முதலமைச்சராக வருகிறார். அது 7 ஆண்டு காலம் என்பது நிறைவடைகிறது. நீதி கட்சியினுடைய ஆட்சி வந்து இந்த 37 வரைக்கும் தான் இருக்கு. பொப்பிலி அரசர், முனுசாமி நாயுடு இவங்களுக்கு பிறகு முனுசாமி நாயுடு முதல்ல, அதில் முனுசாமி நாயுடு விலகியதற்கு பிறகு பொப்பிலி அரசர் 32ல் வர்றாரு. அப்பதான் பி.டி. ராஜன், குமாரசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் வர்றாங்க. இது 1937 வரைக்கும் இந்த நீதி கட்சி தொடங்குது. அதற்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருது. பொப்பிலி அரசனுடைய அமைச்சரவையினுடைய சாதனைகளாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, மிக முக்கியமா உள்ளாட்சி முறைகளை வந்து ரொம்ப பெரிய அளவில் வலுப்படுத்தியது என்பது பொப்பிலி அரசரினுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் தான் பி.டி. ராஜன் இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாத்தா தாத்தாவிற்கு தாத்தா என்றாலா பி.டி. ராஜன் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாமே வருது. பெரியார் தொடர்ந்து நீதி கட்சியை வழிநடத்தி கொண்டே வந்திருக்கிறாரு. நீதி கட்சி என்பது அரசியல் அளவுல சில விஷயங்களை பார்ப்பனர் அல்லாதாருக்கான சில உரிமைகளை செய்ய முடிந்தது அவங்களால. ஆனால் நாம ஏன் திராவிட இயக்கம் தோன்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று பார்த்தோமே, அவர் பிரான்ஸ் ஆபே ஜே டுபாய்ஸினுடைய இதில் பார்த்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு நிலையிலும் இங்கே உள்ள மக்களினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்தபோது இங்கே மக்கள் எந்த அளவிற்கு ஒரு சூடு சுரணை இல்லாத, பெரியார் கோவப்பட்டு உனக்கு எவ்வளவு சொல்லியும் ஒரு இதே வரலையா அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு அடிமை மனநிலையில இருந்த சூத்திரர்களாக இருந்த இந்த மக்களை தட்டி எழுப்புவதற்கு எந்த ஒரு பணியுமே நீதி கட்சியால மக்களிடம் சென்று செய்ய முடியவில்லை. அப்போதுதான் சுயமரியாதை இயக்கம் 1925க்கு பிறகு பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய பிறகு உருவாகிறது. அந்த இயக்கம் முழுமையாக மக்கள்கிட்ட போய் மக்களிடம் சென்று அவங்களை ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு அழிவு வேலைக்காரனாக தன்னை ஏற்படுத்தி கொண்டு உயிருக்கு பயப்படாமல் உயிரையும் தியாகம் செய்ய, ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவிற்கான எதிர்ப்புகள் இருந்தது. அப்ப உயிரை துச்சமாக மதிக்கக்கூடிய சுயமரியாதைக்காரர்கள் தொண்டர்களை படையை கொண்டு தந்தை பெரியார் தமிழகம் முழுவதும் தன்னுடைய சுயமரியாதை பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றம். இந்த சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்றை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து தொடரலாம். இன்னையோட நம்ம இந்த நீதி கட்சியினுடைய வரலாறு ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கோம். சுயமரியாதை இயக்க வரலாற்றை நாம தொடங்கும் போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய தாக்கம் நீதி கட்சியில் எப்படி இருந்தது, நீதி கட்சியை ஏன் பெரியார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதரித்தார், அவர் எப்படிப்பட்ட பார்வையை நீதி கட்சியிலே அவர் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது, நீதி கட்சியினுடைய தலைவராக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது எப்படி இருந்தது, பிறகு எப்படி பெரியார் நீதி கட்சி தலைவரானார், இதெல்லாம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரினுடைய வரலாறு என்று வரும்போது நாம் அதை பார்க்கலாம். அதனால இந்த அளவில் இன்றைக்கு இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். அருமையா இருந்தது, வழக்கம் போல இருந்தது. பெரியாருடைய சுயமரியாதை இயக்க வரலாறு அப்படின்னு தொடங்கும்போது பெரியாருடைய தன் வரலாற்றையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு சுயமரியாதை இயக்கத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படிதான் நீங்களும் திட்டமிட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த அமர்வுல அந்த தேர்தல் முறைகள் இதை பற்றியெல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பான செய்தியா இருந்தது. அடுத்து வேறு பார்வையாளர்கள்ட்ட இருந்து கருத்துக்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். கருத்துக்கள், கேள்விகள் அல்லது கூடுதல் விளக்கங்கள். ராமகிருஷ்ணன், வணக்கம். சிறப்பா இருந்தது அந்த தொகுப்பு. அது ஒவ்வொரு தேர்தல் முறை, ஓவியா சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தல் முறை, அந்த ஒவ்வொரு தேர்தலையும் என்ன முக்கியமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது, அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எப்படி பயன் தருது அப்படின்றத விளக்கமா ஒவ்வொரு அமைச்சரவை அது யார் நடுவில் கொஞ்சம் சரியா கேட்கல தோழர் நீங்க சொன்னது. ரமேஷன், உங்களுடைய அலைபேசியில ஏதோ பிரச்சனை இருக்கு, மியூட்டுக்கு போயிட்டீங்க. இல்ல, நம்ம இப்போ இந்த நீதி கட்சியினுடைய வரலாறு அப்படிங்கிறத ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக் மோட்ல நம்ம கொண்டு போறோம். உண்மையில
ஒரு 4000 3000 ஆண்டு கால ஒரு பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிர்த்து வந்த இயக்கம் இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்குங்கிறப்ப, இதனுடைய ஒரு பின்புலம்னு கூட ஒரு விரிவாக நாம வந்து ஒரு ஆ படிப்ப நம்ம செய்யலாம். ஆனா அப்படி செஞ்சுட்டே இருந்தா வரலாறு முன்னோக்கி போகவே முடியாது. அதனால இது சரியான ஒரு மெத்தடு. ஆனா நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி வலையில இருந்து எப்படிப்பட்ட ஒரு அதான் இவ்வளவு டெக்னாலஜி வந்த பிறகு இன்னைக்கு இவங்க தேர்தல்ல எவ்வளவு மோசடிகள்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறத இன்னைக்கு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து மீட்டு கொண்டு வந்த ஒரு இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, நீதி கட்சியை பற்றி நாம் இன்னும் வியந்து பேசுவதற்கு கூட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு உதய் சொன்னது பார்க்கும்போது, அப்பவும் நம்முடைய ஒற்றுமையின்மை, அதுல உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெளிவா வகுப்பு ரொம்ப சிறப்பா அந்த இருந்தது, நச்சுன்னு இருந்தது. அதாவது சுருக்கமா செறிவா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி. நன்றி தோழர். அந்த ம். நாம வைத்த அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாம இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல அந்த முக்கியமான சில இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆ. போன முறை நம்ம டிஎம் நாயரை பற்றி சொல்லும்போது அதை கொஞ்சம் வேகமா சொல்லி கடந்து போயிட்டோம். இப்போ அதுல 5 முக்கிய கோரிக்கைகள் வந்து வழங்கப்படலை நம்ம கேட்டதுல. பார்ப்பனர் அல்லாதார் கோரிய தனி வாக்குரிமையும் தொகுதி உரிமையும் வழங்கப்படவில்லை. பெண்களுக்கு வாக்குரிமையும் தேர்தலில் நிற்கும் உரிமையும் அளிக்கப்படவில்லை. அமைப்பு உருவில் முதலாக சென்னையில்தான் தொழிலாளர் சங்கம் தோன்றியது. சென்னையில் தொழிலாளர்களுக்கென தனி தொகுதி கொடுக்கப்படவில்லை. ₹1 குறைவாக வரி செலுத்தியவருக்கு வாக்குரிமை அளிக்கப்படவில்லை. முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஐரோப்பியர், இந்திய கிறிஸ்தவர், நிலக்கிழார்கள், வர்த்தகர்கள் ஆகியோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன. இதுதான் அந்த கமிட்டியினரால நமக்கு எது கிடைக்கல, எது வந்து கிடைச்சது அப்படிங்கிறதான ஒரு சுருக்கம். அந்த கமிட்டி பேர் சொல்லுங்க உதய். அதான் அந்த மாண்டேக் ஜெம்ஸ்ஃபோர்ட் ஆ, மாண்டேக் ஜெம்ஸ்ஃபோர்ட் மாண்டேக் ஜெம்ஸ்ஃபோர்ட் கமிட்டி. ரொம்ப முக்கியமான தகவல் உதய். அருமையா அருமையா முக்கியமான புள்ளிகளை ரொம்ப அழகா தொகுத்து இருக்கிறீங்க. நல்ல விஷயம். வணக்கம். நன்றி தோழர். இன்னைக்கு வகுப்பு இதோட சேர்த்து இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் லிஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், தெரிஞ்சுக்கலாம். அதான் தோழர், இப்ப நம்ம போன முறையும் இத பேசணும். அடிப்படையா வந்து 3 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க திராவிட இயக்க வரலாறு. ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். இல்ல அதற்கு ஒரு பிறகு நிமிஷம் உதய். இது நம்ம போன மீட்டிங்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சரி. முறையுமே ஆ இது அதாவது வந்து இந்த மாதிரி பயன்பட்ட ஆதார நூல்கள் அல்லது மூல நூல்கள் அல்லது பரிந்துரைக்கப்படும் நூல்கள் அப்படின்னு ஒரு சரிங்க பட்டியல் தோழர். போட்டு அதை வந்து ஸ்டாண்டிங் ஸ்கிரீனா ஒவ்வொரு வகுப்புலையும் போட்டிருக்கேன். சரி, ஓகே. அது வந்து நமக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கும். ஏற்கனவே சொல்லுங்க. அதாவது நீதி கட்சி வரலாறு ஐயா திருநாவுக்கரசு எழுதினது, திராவிட இயக்க வரலாறு என்று நாவலர் நெடுஞ்செழியன் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி முரசொலி மாறனும் திராவிட இயக்க வரலாறு எழுதியிருக்காரு. இந்த 3ம் நீங்க நேரடியா திராவிட இயக்க வரலாறை படிக்கிறதுக்கு உதவும். ஆனா அது போக நீங்க நிறைய நூல்கள்ல திராவிட இயக்க வரலாறு வரும். அதாவது திருவிக்காவினுடைய வாழ்க்கை குறிப்புகள்ல இருக்கும். அதே மாதிரி தமிழர் தலைவர் என்று சாமி சிதம்பரனார் எழுதிய பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றுல திராவிட இயக்கம் தோன்றிய நீதி கட்சியினுடைய வரலாறு இது எல்லாமே வரும். அப்புறம் திராவிடம் என்று நம்ம பார்க்கும்போது திராவிட சான்று அப்படின்னு தாமஸ் ட்ரவுட்மேன் எழுதிய நூல் இருக்கு. அதுல திராவிடம் என்பது எப்படி ஆரியர்களினுடைய ஒற்றை இது இல்ல, திராவிட இனம் என்பது தனி, திராவிட மொழி குடும்பம் என்பது தனி. அது அந்த அந்த நூலையும் நாம வந்து பார்க்கலாம். அது மாதிரி சிறு சிறு நூல்கள் நிறைய இருக்கு. சின்ன சின்னதா கூட நிறைய ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சியினுடைய சாதனைகள், நீதி கட்சி அமைச்சரவையினுடைய சாதனைகள், இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாமே அடிப்படையான நூல்கள். இதுல இருந்தே நம்ம ஓரளவுக்கு எல்லா செய்திகளுமே நமக்கு கிடைக்கும் தோழர். ரொம்ப சிறப்பா இருந்தது. கரெக்டா உதயத்தோட வந்து இதுதான் திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு முடிக்கும் போது எனக்கு ஒரு கால் வந்ததுனால நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து கேட்டு நீங்க பேசுறது கேட்டு
இதுல எனக்கு ரொம்ப நல்லா உதய் வழக்கம் போல ரொம்ப டீட்டெயிலா அழகா ஃப்ளோல போய் அழகா பண்ணிட்டீங்க. நல்லா இருந்துச்சு கேட்கவே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன இது மட்டும், அந்த இது பனகல் அரசரா பானகல் அரசரா? பானகல் அரசர் தான் நம்ம எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கோம். அப்படியா? இல்ல, ஆமா, நிறைய இடத்துல அதுதான் பனகல் அரசர் பாக்குறோம். பனகல் பனகல் பார்க் பனகல் அப்படி அரசர். இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா உண்மையான இது வந்து பானகல் அரசர் தான். ஸ்பெல்லிங் ஓகே. சொல்லுங்க. அவர் பேர் ஸ்பெல்லிங் பா சொல்லுங்க. நெடில் பா பானகல் பானகல். ஓ, நெடில் பாதனா? ஆமா ஆனா ஆமா எல்லா இடத்துலயும் இப்ப குறில் தான் போட்டிருக்கு. இல்ல ஆ, இல்ல இல்ல ஓகே. அவர் பேர் நம்ம பானகல் விடுதலை அரசர் தான். விடுதலை குடியரசு எல்லாத்துலயுமே பனகல் தானே வருது. இல்லையா ஆசிரியர் எல்லா பனகல் இடங்கள்லயும் பானகல் அரசர்ன்னு தான் போடுறாரு தோழர். அப்படியே ஆ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து பனகல்னு கேட்டேதான் புதிய செய்தி இது, புதிய செய்தி எனக்கு. அதனாலதான் எனக்கு உதய் சொல்லும்போது நிச்சயமா அவர் நானும் தெரியாம பனகல் வந்து தான் சொல்ல படிச்சிருக்கேன். மாட்டாரு. இல்ல ஆசிரியர் எழுதியிருக்கிற புஸ்தகத்திலேயே வந்து பானகல் அரசர்ன்னு தான் எழுதியிருக்காரு. இவரு திருநாவுக்கரசர் எழுதின இந்த புத்தகம் நாவலர் எழுதினதுல எல்லாத்துலயும் பானகல் தான் இருக்கு. ஓ, அப்ப தவறா வந்து பனகல் அரசன் ஆமா சொல்லிட்டு ஆசிரியர் இருக்கீங்க. ஒரு முறை தொடர்ச்சியா இத பத்தி அவரு வகுப்பு எடுத்தப்போ கூட இத சொல்லி தான் எடுத்தாரு. பானக்கால் அரசர் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருந்தாரு. ஓகே. முன்னாடி தொடர்ச்சியா அவர் ஒரு இந்த கொரோனா அப்போ தொடர்ச்சியா வகுப்பு எடுத்தாரு தினமும். அப்ப அவரு சரி, அப்புறம் பானக்கால் எப்படி அரசர் வந்து அவங்க நேம் போர்டு கூட அப்படி தப்பா வைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க? அதான் பனகல் பனகல் பூங்கா, பார்க்கு. பனகல் பூங்கா பனகல் ஆமா. மாளிகை இப்படிதான் வச்சிருக்காங்க. ம். அப்புறம் உதயத்தோடர் அதுக்கப்புறம் வந்து சாரி, இன்னொரு பாயிண்ட் இது வாங்க. சிறு நூல்கள் வந்து ஒலி செங்கோ அவர்களுக்கு தொகுத்த பெரியார் அவர்கள் எழுதின இரங்கல் குறிப்புகள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப நிறைய விஷயங்களை கொடுக்கும். அது படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுல இவர் பனகல் அரசரை பத்தி பெரிய டீட்டெயில் எழுதியிருப்பாரு. நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் அதுல இருக்கும் இல்ல உதயத்தோழர்? ஆமா 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 பனகல் அரசருக்கு பெரியார் எழுதின இரங்கல் உரை தான் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆமா. நாகம்மையாருக்கு எழுதிய இரங்கல் உரையும் பானகல் அரசருக்கு எழுதிய இரங்கல் உரையும் தான் ரொம்ப மிக முக்கியமான இரங்கல் உரை இலக்கியங்களா. அதுல ஆனா அவர் பனகல் அரசன் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. அது அவர் வந்து எப்படி ஆக்சுவலா பெரியார் வந்து அப்போ காங்கிரஸ்ல எல்லாம் இருக்கிறாரு அவரு. இல்ல அது நான் நினைக்கிறேன் பிஏ. இப்ப அவருக்கு தாய்மொழி தமிழா இல்ல. யாரு அவருக்கு அவர்ல தெலுங்கு. அவர் வந்து தெலுங்கு தேவாங்கு. இல்லையா? ஆமா இதை ஆமா. சேர்ந்தவர். அப்ப அதனால வந்து மொழி மாற்றம் இது பண்ணி உச்சரிக்கும் போது ஒருவேளை அது ரெண்டாவது இவங்க அது இங்கிலீஷுக்கு போய் தமிழுக்கு வந்துச்சா இல்ல ஆமா அந்த நேர மாதிரி தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்துச்சா, ஆமா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. அதுல இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து மாறுறது ஒரு வியப்புக்குரிய விஷயம் இல்ல. அது ஓகே. எனக்கே ஆமா. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரெண்டும் இதுவும் மாறி மாறி ஞாபகம் வருது. ஓகே. ஏன்னா திருநாவுக்கரசு ஐயா எழுதுனது நான் பனகல்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்பதான் உதய் சொன்னாரு. அது ஓகே. மேபி அப்புறம் மேட்டர் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஒன்லி. அது வேற ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இல்ல, சரி சரி. அதுக்கப்புறம் இன்னொன்று, நேற்று முதல் வாரத்துல நீங்க இந்த புத்தகத்தோட முகப்பு போட்டிருந்தீங்கல்ல உதயத்தோழர், அந்த சிறுவர்களுக்காக திராவிடர் கழக சரி திமுக இளைஞரணி கொண்டு வந்திருக்கிற அந்த புத்தகம், லெனின் அவர்களோட எடிட் பண்ணி அந்த புத்தகம் கார்ட்டூன் மாதிரி கோவில் லெனின். ஆமா, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜிஸ்ட் மாதிரி இருக்கும், அழகா. அதுவும் வந்து கார்ட்டூன்ஸோட குழந்தைங்களுக்கு யாராவது கிளிக் பண்ணணும்னா நிச்சயமா அதை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாவே கொண்டு வந்திருப்பாங்க அந்த புத்தகத்தை. வரலாறு எல்லாமே மொத்தமா எந்த எதுவுமே விடுபடாமவே வந்திருக்கும் அதுல ரொம்பவே. அதுவும் ஒரு நூல் தான். நீங்க என்ன போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் முதல் இதுல ஒரு ஸ்லைட்ல. அது நான் போட்ட ஞாபகம் இல்லையே அந்த. ஓகே, அது போட்டோ வந்து கொஞ்சம் ஆனா டிஸ்பிளேல. ஓகே, இதுதான் நினைச்சேன். சரி சரி, அவ்வளவுதான் தோட. நீங்க சொன்னோன்னு தோணுது. அப்ப அந்த மாதிரி இத நீங்க வந்து அந்த கோவிலெனினோட இத வந்து நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி அத சொல்ற மாதிரி அது இருந்ததுன்னா
நாம வந்து அப்படி கூட நம்ம பிள்ளைங்க 4-5 பேரை உட்கார வச்சு கூட ஒரு செஷன்ல சொல்லலாம். அது யாராவது ஒருத்தர் இந்த இதுல இப்ப தாரணி எல்லாம் வந்திருக்காங்கல்ல, தாரணி, ஜெயந்தி வந்திருந்தாங்க, இருக்காங்களான்னு தெரியல. ராகவி இருக்காங்க, ஜெயந்தி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி இருக்கா? நாசர் வந்திருக்கிறாரு, ஜெயந்தி இருக்காங்களா? ஜெயந்தி இருக்காங்க. ஜெயந்தி. இவங்கெல்லாம் கூட வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இவங்க இதன் மூலமாக ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு விஜய்க்கு கூடி இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத, விஜய் பேசுனதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த இன்னும் ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம தொடாம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு உண்மை. அதனால இந்த மாதிரி ரொம்ப குறைவான நபர்களா இருந்தா கூட அடிப்படையான வேலைகளை செய்யறதுல நம்ம தளர்வுற்றக்கூடாது, சோர்வுற்றக்கூடாது. அதை கூட யாரும் நம்ம பிள்ளைங்களே செய்ய முன் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து தாரணிக்கு சொல்லி கொடுக்குறோம், ஜெயந்திக்கு சொல்றோம், ராகவிக்கு சொல்றோம், நாசர் வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் வசுமதி கூட இதுல இவங்களோட கம்பைன்ட் ஆகலாம், அதாவது இவங்களுக்கு கைடு கூட பண்ணலாம். அவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி சில முயற்சிகளை எடுக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களையே கூட உட்கார வச்சு அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது முயற்சி பண்ணலாம். அப்ப கூட இவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஜெயந்தி ஆமா இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஜெயந்தி கை தூக்கி இருக்காங்க. இது கை தூக்கி ஜெயந்தி தம்ஸ் அப் போட்டிருக்காங்க தோழர். தம்ஸ் அப். ஓகே அவங்க ஓகே சொல்லிருக்காங்க. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. நான் மியூட் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. சரி பரவாயில்ல. நீங்க சொன்ன மணிக்கும் தோழர் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, கேக்குது. இல்ல நீங்க சொன்னது சரிதான். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றதுக்கும் யோசிக்கணும் நீங்க சொன்னீங்க. அடுத்து எப்படி ஈஸியா கொண்டு போகணும்னு சொன்னீங்க, அதுக்கும் நம்ம சிந்திக்கணும். கண்டிப்பா அதுக்கு நான் தயார். மகிழ்ச்சி. அப்ப அந்த மாதிரி அடுத்து அவர் கோவிலனின் புக்கு அதுக்கு சூட்டபிளா இருந்தா அதை நம்ம பரிந்துரைக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா தோழர். நன்றிமா, நன்றி. வணக்கம். கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுப்பா. இது அந்த புக்ஸ் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அதை நான் வாசிச்சுட்டு என்னால ஏதாவது கேரிகேச்சர் மாதிரி எப்படி வரைஞ்சு தர முடியும், டூடில் மாதிரி பண்ண முடியும்னா போஸ்டர் மாதிரி அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ணி தரேன் சார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கோவிலனினோட ஏற்கனவே அவர் கார்ட்டூனா தான் தந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க கோமதி. நான் அந்த புத்தகத்தை பார்க்கல. அதையும் நீங்க பாத்துக்கிட்டு நம்ம உதய் சொல்றதையும் எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு சின்ன கார்ட்டூன் நூலை உருவாக்க கூட முயற்சி பண்ணலாம். அப்ப உங்க கார்ட்டூன் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்களே நம்ம குழுவுல இருந்தே கூட ஒரு 10 குழந்தைகள் இல்ல வெளியே இருந்து கூட சேர்க்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்க அதை இப்ப ஜெயந்தி வர்றேங்கிறாங்க, நீங்க இதே மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு இணையதள கூட்டத்தை முயற்சி பண்ணி அந்த குழந்தைங்கள்ட்ட இந்த படங்களை காட்டி ஒரு கதை மாதிரி சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரியுதா. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்க பேசுவாங்க. நீங்க படம்லாம் காட்டினீங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அப்படியா இப்படியான்லாம் கேட்பாங்க. நீங்க முயற்சி பண்ணலாம். இப்ப உதய் வந்து இந்த செஷன் நடத்திட்டு போறது மாதிரி அவருடைய இதுல இருந்து எடுத்து நீங்க இன்னொரு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட இத எப்படி உரையாடலாக கொண்டு போறது அப்படின்னு நீங்க யோசிங்க. வெரி குட். ஜெயந்தியும் வரைங்கிறாங்க, தாரணி வரைங்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். நாசருக்கு நிறைய குழந்தைகள்லாம் தெரியும், குழந்தைகளோட நல்லா விளையாடுவாரு அவரு. அதனால அவரெல்லாம் இணைக்கலாம், குழந்தைகளை இணைக்கலாம். என்னன்னா சார்? ஓகே. அது மாதிரி காப்பியை கொடுக்கறது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு தோழர். திக்கான ஒரு நல்ல ஜப்பான் ஆர்ட் பேப்பர்ல போட்டிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போட்டிருக்காங்க போட்டிருக்கு. ஆனா விலை வந்து அவங்க அடக்க விலையோட கம்மியா தான் கொடுத்துருக்காங்க.
அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரு நம்ம கருப்பு பிரதிகள் அங்கதான் வாங்கினேன். நீலகண்டன். நீலகண்டன் எவ்வளவு அவங்க விலை அது? முயற்சி எடுத்திருக்காங்க போல் இருக்கு, ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து பண்றதுக்கு. ஆனா பட்ஜெட் ரொம்ப தூரம் ஜாஸ்தியா போனதுனால டிராப் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான். அந்த ஆனா இந்த அவங்க செஞ்ச இளைஞரணி செஞ்ச ஒரு இல்ல சிறப்பான ஒரு அதாவது அதாவது ம். இப்ப பாருங்க, இது வந்து எத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நானு தோழர் சுபவி எல்லாம் பேசினோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நடைமுறைக்கு வரல. அதாவது இப்போ நம்ம இப்ப குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களே வந்து பாக்குறதுன்னு சொன்னா எனக்கு அந்த கார்ட்டூன் பேரெல்லாம் வரமாட்டேங்குது. எனக்கு அந்த உலகத்துல சோட்டா பீம் அந்த மாதிரி தான் வந்து ஆமா, பாக்குறேன். அவங்க அவ்வளவு பொருள் செலவுல பண்ற மாதிரி இன்னொன்னு பண்ணலாம். நம்ம தாரணி அனிமேஷன் மூவிக்கு கூட நீங்க ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் வரைஞ்சு கொடுக்கலாம். இவங்க பண்ணிருக்கிறது வந்து நமக்கு இதுல பிரிண்ட் அவுட் இல்ல எடுக்கிறதுல செலவு ஜாஸ்தி. அனிமேஷன் மூவில அதெல்லாம் கோமதி, அதுல வந்து அனிமேஷன் மூவில நீங்க இதையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களால வந்து அந்த செலவுகளுக்கு கூட எதையும் திருப்பி எடுக்க முடியாது. அது உண்மைதான். அப்போ நம்ம அப்படிப்பட்ட இழப்புகளுக்குள்ளார போனீங்கன்னா அந்த ஒரு வேளை மட்டும் வாழ்க்கையில செஞ்சுட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. அதுக்கு அடுத்த மூவ் போகவே மாட்டீங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இதை சுவாரஸ்யமான இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு இப்ப இப்ப பனகலரசர் அப்படிங்கிறத நீங்க ஒரு கேரக்டரா கொண்டு வரணும். தெனாலிராமன்ங்கிற கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இப்ப வந்து இப்ப திராவிட இயக்க இங்க வந்து வரலாறு இவங்க பண்ண இருங்க. மாதிரி அதாவது கோமதி, ஒரே ஒருத்தரை கூட வச்சுக்கலாம். அதாவது எப்படின்னா பனகலரசரோட ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க இமேஜின் பண்ணுங்க. பனகலரசர்ங்கிற கேரக்டர் வந்து என்ன பண்ணும், பெரியாருங்கிற கேரக்டர் எப்படி ஆக்ட் பண்ணும், அதாவது வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல. அது உங்களுடைய கற்பனை கதையா இருக்கணும். அந்த கற்பனை கதையில இந்த கேரக்டர் வரணும். அப்பதான் நீங்க வந்து சோட்டா பீமுக்கு நீங்க காம்பீட் பண்ண முடியும். நான் சொல்றது பெரிய வேலை. அது தாரணி மட்டும் செய்ய முடியாது. தாரணியால செய்யறது கஷ்டம். ஆனா நம்ம முதல்ல சொன்னது வந்து தாரணி செய்ய முடியும். தாரணி, ஜெயந்தி. ஆனா அவங்க அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிற்சி பெற்றவர்களுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த ஐடியாவை யார் கொடுக்க முடியும்னா அந்த குழந்தைகளால கொடுக்க முடியும். அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த ஐடியா. அவங்க பேச பேச நமக்கு ஐடியா வரும். அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குதுன்னு நமக்கு புரியும். அந்த குழந்தை பேசினா புரியும். அது இல்ல சார், நான் சொல்றது எல்லாமே பெரிய விஷயங்கள். ஆனா எல்லா பெரிய விஷயமும் ஏதோ ஒரு இடத்துல தொடங்கணும் இல்லையா? பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே. வேற முடிச்சிடலாமா இன்னைக்கு? முடிச்சிடலாம் தோழர். ஓகே. அடுத்த அறிவிப்பு ஒரு ஒரு 2 நாள் முன்னாடி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க அணியமாவாங்க. நீங்க முதல்ல சொன்ன இல்ல மாதிரி இது எல்லாரும் ஆமா 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. முன்னாடியே அறிவிப்பு முன்னாடியே சொல்லியாச்சு. கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் பர்சனல் ரிமைண்டர். அது கொடி அவங்களுடைய ஸ்பெசிபிக் ஒர்க்கா எடுத்துக்கோங்க கொடி. சரிம்மா, சரி, ஓகே. ஓகே, ஓகே. கொடி சொல்லிட்டாங்க. இனி அவங்க பார்த்துப்பாங்க. நன்றி. ரைட். அதே மாதிரி தாரிணி, ஜெயந்தி, ராகவி இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய சர்க்கிள்ல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு உரையாடலுக்குள்ளார யார் யாரை கொண்டு வர முடியும்னு பாருங்க. ஓகே ஓகே தான். ஓகே ம். ஓகே ஓகேம்மா. நன்றி அனைவருக்கும். நன்றி நன்றி. நன்றி.